முதுகில் குத்திய ஹீரோ, வலியை வெளியில் காட்டிக்கொள்ளாத டேனியல், பிரபலம் பகிர்ந்த வேதனை. வேட்டையாடு விளையாடு, காக்க காக்க, பொல்லாதவன் உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலமாக அறியப்பட்ட பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். 48 வயதே ஆன அவரது மரணம் பலரை அதிர்ச்சியடைய செய்துள்ள நிலையில் செய்யாறு பாலு அவர் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார். அதில் நடிகர் டேனியல் பாலாஜியின் மறைவு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவர் ஒரு ஆகச்சிறந்த மனிதர். இறந்த பிறகும் தான் வாழ வேண்டும் என்று தனது கண்களை தானமாக கொடுத்திருக்கிறார். வாலிபால் பிளேயரான டேனியல் பாலாஜிக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டு. நல்ல நல்ல நடிகர்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. இதற்கு காரணம் டென்ஷன் என பல காரணம் சொல்லப்படுகிறது. நல்ல திறமையான நடிகராக இருந்த டேனியல் பாலாஜி விஜய், தனுஷ், கமல் என பல நடிகர்களுடன் நடித்துள்ளார். குறிப்பாக கமலுக்கு வில்லனாகவே நடித்துவிட்டார். இவருக்கு பெரிய நடிகர் ஒருவரின் படத்தில் வில்லனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்ததை அடுத்து அவருடன் படத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டுள்ளார். டேனியல் பாலாஜி தன் படத்தில் வில்லன் என்று தெரிந்ததும் பதறிப்போன அந்த பெரிய ஹீரோ அவரை வில்லனாக போடக்கூடாது என்று கேட்டுள்ளார். இதையடுத்து அந்த பெரிய நடிகருடன் நடிக்கும் வாய்ப்பை அவர் இழந்துள்ளார். இந்த விஷயத்தை டேனியல் பாலாஜி யாரிடமும் சொல்லியது இல்லை. இதற்கு காரணம் நம்மை விட இவர் நன்றாக நடித்து விடுவான் என்கிற பயம்தான். அந்த அளவிற்கு சிறப்பாக நடிக்கக்கூடியவர் டேனியல் பாலாஜி. ஆனால் சினிமாவில் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது அவரின் வலியாகவே இருந்தது. இவருக்கு மட்டும் நல்ல வாய்ப்புகள், சரியான வாய்ப்பு, அங்கீகாரம் கிடைத்து இருந்தால் அவர் தென்னிந்தியாவின் நானா படேகராக இருந்திருப்பார். ஆனால் நடக்காமல் போய்விட்டதுதான் வேதனை. இது போன்றவர்களை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று செய்யாறு பாலு அந்த வீடியோவில் பேசினார். சித்தி தொலைக்காட்சி தொடர் மூலம் அறிமுகமானவர் பாலாஜி. அந்த சீரியலில் டேனியல் என்ற கேரக்டரில் நடித்ததால் டேனியல் பாலாஜியாக மாறினார். இதைத் தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் அமுதன் எனும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார். இதில் தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் பெரும் புகழை அடைந்த டேனியல் பாலாஜி அத்திரைப்படத்தில் தன் வசன உச்சரிப்பு, உடல் மொழி ஆகியவற்றிற்காக இன்றும் அறியப்படுகிறார். அவர் மறைந்தாலும் தன் படங்களின் மூலம் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். நடிகர் டேனியல் பாலாஜி நேற்றிரவு மாரடைப்பு காரணமாக காலமான நிலையில் இன்றைய தினம் அவரது உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு திரைத்துறை பிரபலங்கள் பலரும் நேரிலும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அஞ்சலி செலுத்தியுள்ள நிலையில் காக்க காக்க படத்தில் அவருடன் இணைந்து நடித்த நடிகர் சூர்யாவும் தன்னுடைய அஞ்சலியை எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். சூர்யா மற்றும் ஜோதிகா இணைந்து நடித்த காக்க காக்க படத்தில் போலீஸ் அதிகாரியாக டேனியல் பாலாஜி நடித்திருந்தார். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய அறிமுகத்தை கோலிவுட்டில் கொடுத்தது. தொடர்ந்து தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்களிலும் அவர் நடித்துள்ளார். அவரது இறப்பு தமிழ் சினிமாவில் மிகப்பெரியது என்று அனைவரும் தங்களது வருத்தத்தை பகிர்ந்து வருகின்றனர். மற்றொரு ரகுவரனாக தன்னுடைய கேரக்டர்களின் மூலம் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த டேனியல் பாலாஜியின் மறைவு கோலிவுட் ரசிகர்களிடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது நடிப்பின் மூலம் வேட்டையாடு விளையாடு, பொல்லாதவன் படங்களை வெற்றி படமாக்கிய டேனியல் பாலாஜி இன்னும் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஆதங்கமும் தற்போது வெளிப்பட்டு வருகிறது. நடிகர் டேனியல் பாலாஜி சீரியலில் இருந்து சினிமாவில் சிறிய கேரக்டர்களில் நடிக்க துவங்கி தொடர்ந்து மிரட்டலான வில்லனாக தன்னை தமிழ் சினிமாவில் பதிவு செய்தவர். தமிழில் மட்டுமில்லாமல் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்களிலும் அவர் நடித்துள்ளார். நடிகர் முரளியின் தம்பியான டேனியல் பாலாஜி தொடர்ந்து அவரது சிபாரிசு இல்லாமலேயே அடுத்தடுத்த படங்களில் நடித்து தன்னை சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார். அனைத்து தரப்பினரும் விரும்பும் வகையில் அவர் தன்னுடைய படங்களில் மிரட்டலான வில்லனாக நடித்துள்ளார்.